ஹலோ மக்களே! கேரட் பாயாசம் தேவையான பொருட்கள்: கேரட், ஜவ்வரிசி, சர்க்கரை, பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கேரட்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு பாயில்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ண கேரட்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அது கேரட் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதுமானது. இப்போது இது கூட நான் 2 கல்லுப்பு சேர்க்குறேன். ஏன் கல்லுப்பு சேர்க்குறேன் அப்படின்னா, ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக உப்பு போட்டோன்னா அது ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் 2 கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் வச்சு ஜவ்வரிசியும் இதனுடைய வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா 2 வேலையாக ஆகிடாமல் ஒரே வேலையாக நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி கேஸில் வச்சோன்னா இது ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வேகிற சமயத்தில் நம்ம இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். நான் 4 பேருக்கு செய்கிறதுனால நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா பால் கொஞ்சம் பொங்கி வர ஸ்டேஜில் அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம சேம் சைட் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்ருக்கிற கேரட்டும் ஜவ்வரிசியும் போயிட்டு பார்க்கலாம். பார்க்கும்போது இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜவ்வரிசியை நான் எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். கேரட் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா அந்த கேரட்டில் இருக்கிற தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கேரட் இந்த மாதிரி இருக்கிறப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஆல்ரெடி நான் ஊற வச்ச பாதாம் வச்சுருக்கேன். அதை உரிச்சிட்டு அதை இதனோட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சிங்கில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ கிளறி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பார்க்கும்போதுமே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போய் பால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பால் பார்க்குறப்போ இந்த கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கிளறி விடும்போது ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி திக்னஸ் ஆகிருக்கும் பால். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதனோடய மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணும். அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கே. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கிளறி விட போகிறோம். ஏன்னா அடி பிடிக்கும். ஸோ கட்டி கட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் அந்த திக்னஸ். ஸோ இதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சேம் சைடு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த ஜவ்வரிசி இப்போ போட்டுட்டு அகெயின் நல்லா கலக்கி விடுங்க. மறுபடியும் கட்டி கட்டி ஆகிடாமல் நம்ம இதை பார்த்துக்கணும். ஸோ அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கீழே அடி பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சேம் சைடு நம்ம ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா நெய் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போது இதனோட நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்மளோட பாயாசத்துக்கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. ஸோ அந்த வாசனை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒரு மாதிரி பார்க்குறப்பே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். ஒரு மாதிரி பாயாசத்துக்கான திக்னஸ் நமக்கு தெரியும். தட்ஸ் இட் மக்களே. பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு வெஷலில் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அப்படி சாப்பிடுவாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் என்னோடய பையனுக்கு தான் கொடுத்தேன். அவன் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். கேரட் சாப்பிட்றதுக்கு ஜென்ரலாக குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.